Hello students, இந்த வீடியோல நம்ம preparation of alkenes பார்க்கலாம். So நம்ம வந்து 5 different methods of preparation பார்க்க போறோம். அதுல first நம்ம பார்க்க போறது preparation of alkene by dehydration of alcohols. So dehydration அப்படினா removal of water னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், ஆல்கஹால்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆல்கீன் கிடைக்கும். ஸோ வாட்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈத்தீன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஈத்தீன் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கிற ஆல்கஹால் C2H5OH. ஸோ இது வந்து எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால். இதில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி இதை 430 இருந்து 440 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிட்டு CH2 டபுள் பாண்ட் CH2னு கிடைக்கும். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2ன்றது ஈத்தீன் அல்லது எத்திலின். ஸோ இதே இன்னொரு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே ஆல்கஹால் எடுத்து இதில் அலுமினா, ஸோ Al2O3 அலுமினாவை நம்ம இதில் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அலுமினா ஆட் பண்ணி அதை வந்து 623 இருந்து 723 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும் பொழுது இதே மாதிரி இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு ஈத்தீன் கிடைக்குது. ஸோ ஈத்தீன். ஸோ இந்த இடத்துல நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்கிறோம். கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன். ஸோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கஹால்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம். அதனால் ஆல்கஹால் presence of catalyst நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆல்கீன் கிடைக்குதுன்னா அதை வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும். ஸோ இங்கே மேலே வந்து என்ன ஆகுது, வாட்டர் மாலிக்யூலில் நம்ம ஒரு எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டை வந்து இந்த ஆல்கஹாலில் போடுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. அதனால் இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் மாலிக்யூலை எலிமினேட் பண்ணுறதுனால இது எலிமினேஷன் ரியாக்ஷனில் வந்துடுது. எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது preparation of alkenes by dehydrohalogenation of haloalkanes. ஸோ டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்றது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன். ஸோ ஹாலோ அல்கேனில் இருந்து நம்ம ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணுறோம். அதனால் அதை வந்து நம்ம டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாலோ அல்கீன்ஸில் டீஹைட்ரோஹாலஜினேஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஆல்கீன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ எப்படி இந்த டீஹைட்ரோஹாலஜினேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ஸில் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு CH3, CH2, CH2Br. ஸோ இது ப்ரொப்பைல் புரோமைடு. ஸோ 3 கார்பன், அதனால ப்ரொப்பைல், Br இருக்கு, அதனால புரோமைடு. இப்போ இதில் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண உடனே இந்த ஹாலோ அல்கேனில் இருக்கக்கூடிய பீட்டா கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஹாலஜனும் ரிமூவ் ஆக போகுது. ஸோ அப்போ பீட்டா கார்பன்னா எது, பீட்டா ஹைட்ரஜன்னா எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த ஹாலஜன் எந்த கார்பனில் அட்டாச் ஆயிருக்கோ அது ஆல்ஃபா கார்பன். ஸோ இது இந்த கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு, அதனால இந்த கார்பன் ஆல்ஃபா. அதுக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட்ல இருக்கிறது பீட்டா. அப்போ இந்த பீட்டால 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 2ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போகுது. ஸோ அதை நான் வந்து கிரீன்ல போட்டு காமிக்கிறேன்.
எலிமினேஷனுக்காக காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அப்போது இதை அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே CH2 இருக்கு. இப்போ இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த OH கூட சேர்ந்து என்னவா ரிமூவ் ஆயிடுது, வாட்டராக ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த கிரீன் OH இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து H2Oவா வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பிஆரும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கேவும் என்ன ஆயிடுது, KBRஆ வெளியில் போயிடுது. ஸோ KBRஆ வெளியில் போயிடுது. அப்போ மீதம் இங்கே என்ன ஆகுது, இந்த H வந்து H ப்ளஸ்ஸாக தான் வெளியில் போகுது. அதனால இந்த 2 எலக்ட்ரான் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது. இப்படி ஷிஃப்ட் ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் என்ன வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ நமக்கு CH3 CH டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் இருக்கு, ப்ரோப்பு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் வருது, அதனால 1 ஈன். ஸோ இந்த காம்பவுண்டை நான் கரெக்டாக எழுதுறேன். இந்த ஹைட்ரஜன் வந்து எலிமினேஷனுக்காக காமிச்சது. ஸோ இந்த காம்பவுண்ட் CH3 CH2 CH2 Br. சரியா? ஸோ இதை தான் இந்த 2 ஹைட்ரஜனை இப்படி ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்கோம், ப்ரோப்பைல் புரோமைட். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹாலஜனும் ரிமூவ் ஆகுறதுனால இது டீஹைட்ரோ ஹாலஜினேஷன். ஸோ ஹாலோ அல்கேன்ஸை நம்ம டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் செய்யும் பொழுது நமக்கு அல்கீன் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் ஃப்ரம் ஆல்கைன்ஸ். ஆல்கைன்ஸ்ல இருந்து நம்ம ஆல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்கைன்ஸ்லேருந்து ஆல்கீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 2 விதமான ஆல்கீன்ஸ் கிடைக்கலாம். ஒன்று வந்து சிஸ் ஃபார்ம் கிடைக்கலாம், இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ் ஃபார்ம் கிடைக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எப்போ வந்து நம்மளுக்கு சிஸ் ஃபார்ம் கிடைக்குது, எப்போ டிரான்ஸ் ஃபார்ம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் CH3C ட்ரிபிள் பாண்ட் C CH3. ஸோ இதில் 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட் ட்ரிபிள் பாண்ட் 1 2 3 4 செகண்ட் பொசிஷனில் இருக்கு, அதனால 2YNE அல்லது 2 பியூட்டைன், ரெண்டுமே ஒன்று தான். பியூட் 2ஐன் அல்லது 2 பியூட்டைன் ரெண்டும் ஒன்று. இதில் நம்ம லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது, ஸோ பலாடியம் கால்சியம் கார்பனேட், ஸோ இந்த காம்பினேஷனை, ஸோ கால்சியம் கார்பனேட்டை நம்ம பலாடியமில் பாஸ் பண்ணும் பொழுது, சப்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட்டை நம்ம லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட்டை நம்ம பியூட்டைனில் வந்து 2 பியூட்டைனில் ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு C டபுள் பாண்ட் C H CH3 H CH3 அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் நேச்சர். அதாவது ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சிஸ்ஸோ அல்லது டிரான்ஸோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 2 சிமிலர் குரூப்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா, இந்த கார்பனில் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் CH3, இந்த கார்பனில் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் CH3, இந்த 2 கார்பனில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி குரூப்ஸ். ஸோ CH3 வந்து அல்லது ஹைட்ரஜன் ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே சைடில் இருக்கு, 2 CH3யும் இந்த பக்கம் இருக்கு, 2 ஹைட்ரஜனும் அந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை சிஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சிஸ் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டினுடைய பேர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்பரிங் கொடுப்போம், 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஸோ சிஸ் ரெண்டாவது பொசிஷன்ல நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ சிஸ் பியூட் 2 ஈன் அல்லது சிஸ் 2 பியூட்டின் ரெண்டும் ஒன்று தான். இப்போ எப்போ வந்து நம்மளுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதே CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3 2 பியூட்டைனில் நம்ம சோடியம் இன் லிக்விட் அமோனியா ட்ரீட் பண்ணும்பொழுது, சோடியம் இன் லிக்விட் அமோனியாவை நம்ம இந்த 2 பியூட்டைனில் ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு C டபுள் பாண்ட் C H CH3 CH3 H. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு, ஒரே மாதிரியான குரூப்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கு. ஸோ CH3 CH3 ஆப்போசிட்ல இருக்கு, H2 H2 ஆப்போசிட்ல இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம trans அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸோ trans 1 2 3 4. ஸோ இங்கே trans 2 butene அல்லது இதை எப்படி எழுதலாம்? trans but 2 in ரெண்டும் ஒன்று. ஸோ இது 2 butane அல்லது but 2 ine. ஸோ இப்படி தான் வந்து ஆல்கைன்ஸ்லேருந்து நம்ம ஆல்கீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு சிஸ் வேணும் அப்படின்னா நம்ம லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். ட்ரான்ஸ் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ நாலாவது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் ஃப்ரம் விசினல் டைஹாலைட்ஸ். ஸோ விசினல் டைஹாலைட்ஸ்லேருந்து நம்ம ஆல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு விசினல் டைஹாலைட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்றது ஸோ டைஹாலைட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 2 ஹாலஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ விசினல் அப்படின்றது அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டமில், ஸோ இந்த கார்பனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுவும் அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ், இந்த 2 அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ்லையும் ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பிஆர் போட்டோம் அப்படின்னா இதை நம்ம விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்றது அட்ஜசன்ட் 2 கார்பன் ஆட்டமில் 2 ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு ஹாலஜன், ஸோ 2 ஹாலஜன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய பேர் என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஐபேக் நேம் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ 1 கார்பன் 2 கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு பிஆர் இருக்குது, செகண்ட் கார்பனில் அதே மாதிரி ஒரு பிஆர் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் கொடுக்க போகிறோம். 1,2 2 பிஆர் இருக்குது, அதனால டைப்ரோமோ 2 கார்பன், அதனால ஈத் சிங்கிள் பாண்ட் ஏஎன்இ. ஸோ 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். இப்போ இதுல இருந்து எப்படி வந்து நம்ம ஆல்கீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஜிங்க் இன் மெத்தனால் ட்ரீட் பண்ணும். ஜிங்கை மெத்தனாலில் ஆட் பண்ணி இதை இந்த விசினல் டைஹாலைட் கூட ட்ரீட் பண்ணி வார்ம் பண்ணணும். இந்த மிக்சரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணணும். ஸோ அப்படி ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இந்த ஜிங்க் வந்து இந்த பிஆரில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அட்டாச் ஆகும்போது நமக்கு எப்படி கிடைக்குது? CH2Br, ஒரு பாண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படி இருக்குது. இன்னொரு இடத்துல இந்த CH2ல என்ன வந்துடுது? ஜிங்க்கும் பிஆரும் உள்ள வருது. ஸோ பிஆருக்குள்ள ஜிங்க் வந்துடுது. இப்போ என்ன ஆகும்? பாண்ட் பிரேக்கேஜ் நடக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த கார்பனுக்கும் பிஆருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பிஆர் கூட பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கே CH2 இப்போ டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். இந்த ZN BR இந்த BR சேர்ந்து ZN BR2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஈத்தீன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்கீன்ஸை விசினல் டைஹாலைட்ஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எது கூட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஜிங்க் இன் மெத்தனால் கூட ட்ரீட் பண்ணி வார்ம் பண்ணணும். அடுத்தது ஸோ அடுத்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தீன் பை கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஸோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஈத்தீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஈத்தீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் சக்சினேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ பொட்டாசியம் சக்சினேட்டினுடைய ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்து அதில் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ பொட்டாசியம் சக்சினேட் அப்படின்றது CH2COOK, CH2COOK. ஸோ இதில் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது? இந்த கார்பனுக்கும் கார்பன் C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் ஒரு OK இப்படி இருக்கும். C டபுள் பாண்ட் O OK அப்படின்னு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த
பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகிடும் இதில் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ கே வந்து கே ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கே வந்து கே ப்ளஸ்ஸாக வெளியில் போகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல எப்படி அயான்ஸாக கிடைக்குது, CH2 COO மைனஸ், அதே மாதிரி CH2 COO மைனஸ் ப்ளஸ் 2 K ப்ளஸ் கிடைக்கும். இப்போ இது CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ் இது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்டு உடையுது. ஸோ உடஞ்சி நமக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு, இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 2 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தீன். ஸோ ஈத்தீன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில், கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பொட்டாசியம் சக்சினேட்டினுடைய ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்து அதில் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்குவோம். ஸோ நான் ஒரு ரஃப் டயக்ராம் மட்டும்தான் காமிக்கிறேன், ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் காமிக்கல. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணிக்கிறோம், இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் சக்சினேட் எடுத்துக்கிறோம். CH2COOK CH2COOK சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட், ஸோ பிளாட்டினம் ராட் வைக்கிறோம். இதில் ஒன்று பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் எதை கனெக்ட் பண்ணுறோமோ அது ஆனோட், எதை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோமோ அது கேத்தோட். ஸோ கரண்ட் பாஸ் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு என்னவா மாறும், இந்த மாதிரி அயான்ஸாக மாறும். ஸோ எப்போதுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு CH2COO மைனஸ் K ப்ளஸ்ன்னு பிரிஞ்சிருக்கு. அது ஃபர்தராக என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு இந்த ஈத்தீனும், ஸோ இது வந்து ஈத்தீன் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து வெளியில் லிபரேட் ஆகிடுது, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கீன் பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆல்கீன் கிடைக்குது. அடுத்தது ஹாலோ அல்கேன்ஸை டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் பண்ணும் பொழுது ஹாலோ அல்கேன்லேருந்து ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டீஹைட்ரோ ஹாலஜினேஷன். அது மூலமாக அல்கீன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்கைன்ஸ்லேருந்து நம்ம ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஆல்கைன்ஸ்லேருந்து நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம். ஒன்று, ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அப்படின்றதுனால நம்மளுக்கு சிஸ் அல்லது டிரான்ஸ் தான் கிடைக்கும். சிஸ் வேணும் அப்படின்னா நம்ம லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ் வேணும் அப்படின்னா சோடியம் இன் லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விசினல் டைஹாலைட்ஸ்லேருந்து அல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ விசினல் டைஹாலைட்ஸ்னால் அட்ஜசன்ட் 2 கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா அதுக்கு பேர் விசினல் டைஹாலைட்ஸ். ஸோ அதில் ஜிங்க் இன் மெத்தனால் ஆட் பண்ணி அதை வார்ம் பண்ணோம், அந்த மிக்சரை லைட்டாக ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்கீன்ஸ் கிடைக்கும். கடைசியாக வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈத்தீன் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அதுக்கு வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் சக்சினேட் எடுத்து அதை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஈத்தீன் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.